இந்த வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியை மாறுது. யாரோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைக்குமோ அந்த கட்சி தான் தமிழ்நாட்டுடைய வடபகுதிகளில் ஆட்சிக்கு வர முடியும் என்கின்ற ஒரு நிலையை இங்கே உருவாக்கிட்டார். கலைஞருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மஞ்ச துண்டு சால்வை போத்துறாரு. இவரை வன்னியர்கள் அங்கீகரித்து விட்டார்கள். உங்களின் சார்பாக நான் சொல்லிட்டேன், நீங்க இவரை முதலமைச்சர் நாற்காலிக்கு அமர வைக்கணும். அந்த மாநாட்டை தான் இங்க கலைஞர் ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு பெரிய அரசியல் பிரகடனத்தை செய்கிறார். அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஒரு தலித் அரசியல் விமர்சகராக பார்க்கப்படுகிற ரவீந்திர துரைசாமி நாடார், அவரு அந்த கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர். நான் அந்த கட்சியில அந்த காலத்தில் இணைந்திருந்தேன். பல சமூகத்தை உள்ளடக்கி நீங்க திமுக அதிமுக எதிராக ஒரு பெரிய அரசியல் கட்டமைப்பை ஏற்படுத்தி ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சார். ஜெயலலிதா கருணாநிதி ஜெயலலிதா அவை தாண்டி மூன்றாவது தமிழக தலைவராக பார்க்கப்பட்டார். வன்னியர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். ஏடிஎம்கேவோட கூட்டணி சேரார், 19 சீட் ஜெயிக்கிறார். வன்னியர் அரசியலை முழுமையாக எடுத்துக்கொண்டு போயிருந்தால் விஜயகாந்த் கட்சியை வந்திருக்க முடியாது. இவர் பலவீனப்படுகிற பொழுதுதான் விஜயகாந்த் பலமாகிறார். எங்க அதே வன்னியர் பெல்ட்ல ஒரு எழுச்சி இல்லை, திட்டங்கள் இல்லை. மத்திய அமைச்சர் நீங்க மாநிலத்தை எம்எல்ஏ ஆன பிறகு எல்லாருக்கும் வருகிற நீங்க அரசியலில் ஒரு தொய்வு ஏற்படும். ஒரு கார்பரேட் தனம், இதை அப்படித்தான் சொல்ல முடியும். நீங்க வண்டி வாகனம் காரு பங்களா ஏசி அந்த தொண்டர்களிடமிருந்து ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டு விட்டது. இடைவெளி ஏற்பட்டு விட்டதனுடைய விளைவுதான் இன்னைக்கு வரைக்கும் ராமதாஸ் காணாம போயிட்டார். இப்போ நம்ம இங்கே வருகிற உங்க நண்பர் ரவீந்திர துரைசாமி எல்லாமே வெளியே கிளம்பி போயிட்டாங்க. ஏன் என்ன காரணம் கிடையாது, தாக்கு பிடிக்க முடியல. அதாவது ரஜினியை எதிர்த்தார் இடையில, அதனாலையும் கூட அவருடைய மவுஸ் ரொம்ப இறங்கிச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது. அது உண்மை. பாமக அரசியல் விஜயகாந்த் அரசியல் கொண்டாரு. விஜயகாந்த் அரசியலுக்கு பிறகு ரஜினி அரசியலுக்கு வா என்று தமிழக தலைவரை கூப்பிடுற பொழுது ரஜினியுடைய அரசியல் தளம் எங்க? நீங்க அது வன்னியர் பெல்ட் தான். வன்னியர் பெல்ட் ரஜினி அரசியல் பண்ணிட்டாருனா ராமதாஸ் அரசியல் எங்களுடைய காலடி சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ போகாது. இந்த வாக்குறுதிகள் அனைத்துமே காற்றிலே பறந்து போய்விட்டது. ராமதாஸை மன்னிக்காமல் போறதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, துப்பாக்கி குண்டு அடிபட்டு சாலை மறியல் போராட்டத்தில் இறந்து போனவனுடைய குடும்பம் இன்று வரை அனாதைகள் ஆக்கப்பட்டிருக்கிறது. தத்தெடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து வன்னியர் சங்கத்துக்குள்ளே தன்னை சுருக்கி கொண்ட பிறகு அவருக்கு இருந்த தமிழ் தேசிய அரசியலும் சுருங்கி போய்விட்டது, தலித் அரசியலும் சுருங்கி போய்விட்டது, வன்னியர் அரசியலும் சுருங்கி போய்விட்டது. இப்பொழுது அவர் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை பாசமுள்ள மகன் கட்சியாக மாற்றி போய்விட்டார். ராமதாஸ் என்பவர் அரசியலிலே ஒரு மிகப்பெரிய அனாதையாக மாறி போயிருக்கிறார் என்பதுதான். வணக்கம். இன்னைக்கு எங்கள் ரெட்ரோலுக்ஸ் நேர்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி அதை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக எங்களுக்கு சொல்லுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தாய் கழகம் வன்னியர் சங்கம். வன்னியர் சங்கமாக இருந்து அது இப்பொழுது அது பாட்டாளி மக்கள் கட்சியாக பரிணமித்திருக்கிறது. 1980களில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வன்னியர் சங்கம் என்கின்ற அமைப்பில் மிக சாதாரணமாக ஒரு திண்டிவன நகர செயலாளராக அவர் பணியாற்றுகிறார். வன்னியர்களுக்கான அரசியல் தமிழகத்தில் ராமசாமி படையாச்சி என்பவரால் நீங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. வன்னிய மக்களை ஒன்று திரட்டி வன்னிய அரசியலை அந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு அடித்தட்டு மக்களாக நீங்கள் வறுமை கூட்டு கீழே வாழுகிற நீங்கள் உழைக்கிற மக்களாக இருக்கக்கூடியவர்களை அரசியல் அதிகாரம் பெற்றுக் கொடுக்க வேண்டும், கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது ராமசாமி படையாச்சியாரனுடைய நோக்கம். அதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் வன்னியர் சங்கம். காங்கிரஸ் காலத்தில் இந்த மக்களை பூரா அரசியல் அதிகாரத்துக்காக உண்டு திரட்டி ஒரு தனிப்பெரும் தலைவராக இருந்தவர் ராமசாமி படையாச்சி. அவர் அந்த வன்னியர் சங்கத்தை நீங்கள் கலைத்து விட்டு காங்கிரஸில் சேர்ந்துடுறாரு. அது ஒரு பெரிய வரலாற்று சோகம். அவர் தொடர்ந்து வன்னியர் சங்கமாக இருந்தால் அரசியல் அதிகாரம் என்பது இந்த வன்னியர்களுக்கு நீங்கள் எப்போவோ கிடைச்சிருக்கும். நீங்கள் இடஒதுக்கீடு மிகப்பெரிய சாலை மறியல் செய்து ஏறக்குறைய பல பேருடைய உயிரை துப்பாக்கி குண்டுக்கு பலி கொடுத்து அதன் பிறகுதான் இந்த வன்னியர் சங்கம் இடஒதுக்கீட்டுக்கான அமைப்பாக மாறி போனது. அதற்கு முன்பு வன்னியர் சங்கம் என்பது முழுக்க
வன்னியர்களுக்கான அமைப்பாகவே ராமசாமி படையாட்சியால் உருவாக்கப்பட்டது. அது காங்கிரஸ் கட்சியோடு கரைந்து போன பிறகு நீங்கள் அதற்கு பிறகு சுப்பிரமணியன் போன்ற பல தலைவர்கள் இந்த அமைப்பு நமக்கு வரலாற்று ரீதியாக தேவைப்படுகிறது, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுப்பதற்கு வன்னியர் சங்கம் தான் நமக்கு தேவை என்பதற்காக துவங்கப்பட்டு வன்னியர் சங்கம் அமைப்பு நீண்ட நாட்களாக வன்னியர்களை ஒன்றிணைக்கக்கூடிய பணியை செய்ததில் அடையாளம் காட்டப்பட்டவர் தான் டாக்டர் ராமதாஸ். இப்போ டாக்டர் ராமதாஸ் தான் வன்னியர் சங்கத்தை வன்னியர் சங்கமாக இருந்து அரசியல் அதிகாரம் வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியாக மாற்றுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியாக மாற்றிய பிறகு வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இடஒதுக்கீட்டுக்காக மிகப்பெரிய போராட்டங்களை, அதாவது 80லிருந்து 89 வரை மிகப்பெரிய போராட்டங்களை தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டிகளெல்லாம் அலைந்து திரிந்து ராமதாஸை பொறுத்தவரை வன்னியர்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய முயற்சி செய்தார். அதில் வன்னியர் சங்கம் தமிழ்நாட்டினுடைய வடபகுதிகளில் வீரியமாக ராமதாஸுக்கு பின்னாடி அணிதிரண்டார்கள். அப்போது வன்னியர் சங்கம் யாருக்கு ஆதரவு தருகிறார்களோ அவர்கள்தான் முதலமைச்சர் நாற்காலிக்கு வர முடியும் என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்திட்டார். அப்படி ஏற்படுத்திய பிறகு நீங்கள் திமுக அதிமுக 2 கட்சிகளுமே பாட்டாளி மக்கள் கட்சி என்று உருவாவதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தார்கள். எப்படி அமைத்து கொடுத்தாங்கன்னா, இந்த வன்னியர் சங்கம் இப்போ 89ல் பாட்டாளி மக்கள் கட்சியே மாறுது. அப்படி மாறுகிற பொழுது யாரோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைக்குமோ அந்த கட்சி தான் நீங்கள் தமிழ்நாட்டுடைய வடபகுதிகளில் ஆட்சிக்கு வர முடியும் என்கின்ற ஒரு நிலையை நீங்கள் உருவாக்கிய பிறகு முதல் தேர்தல் புறக்கணிப்பு, தேர்தல் யாரோடும் சேருவதில்லை என்று முடிவு பண்ணார். அடுத்த தேர்தலில் 96ல் தேர்தலை களத்துக்கு போகிற போது 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற முடிந்தது. யாருடைய உதவியும் இல்லாமல். அப்போ திமுகவுடையும் சேரல, அதிமுகவுடையும் சேரல. வாக்கு வங்கி என்பது திமுக அதிமுகவை தாண்டி 7% வாக்கு வங்கியை ராமதாஸ் வாங்கி காண்பித்திருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் ஆட்சியை இழந்தவர்கள் 30 லட்சம் வாக்குகள் மொத்தமாக கிடைத்திருந்தால் அவர்கள் ஆளுங்கட்சியாக வந்திருப்பாங்க. அப்போ இவருடைய வாக்கு வங்கி 49 லட்சம். அப்போது 20 லட்சம் 19-20 லட்சம் வாக்கு அதிகமாக இருக்குது. அப்படி அதிகமாக இருக்கும்போது அதிமுகவும் திமுகவும் இவரை இணைத்துக் கொள்வதில் அவர்கள் விருப்பப்படுகிறார்கள். அப்படி விருப்பப்படுகிற பொழுது யாரோடு கூட்டணி வைப்பது என்கிற நிலை வருகிற பொழுது முதல்ல அவர் கூட்டணி என்பது நீங்கள் திமுகவோடு வைப்பதா அதிமுகவோடு வைப்பதா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் 92ல் ஜெயலலிதாவுக்கும் அவருக்குமான ஒரு பெரிய முரண்பாடு வருகிற பொழுது திமுகவை ஆதரிக்கிறார். திமுகவை ஆதரித்து அதாவது ராமதாஸ் யாருக்கு ஆதரவு தருகிறாரோ அவர்தான் முதலமைச்சராக வர முடியும்னு சொல்லி 92ல் விழுப்புரத்தில் ஒரு பெரிய மாநாடு, அந்த மாநாடில் கலைஞரை அழைத்து கொண்டு போய் கலைஞருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த மஞ்சள் சின்னம், மஞ்சள் துண்டு சால்வை போர்த்தி இவரை வன்னியர்கள் அங்கீகரித்து விட்டார்கள். வன்னியர்களுடைய அடையாளம் மஞ்சள். இந்த மஞ்சள் துண்டை கலைஞர்கிட்ட நான் போத்தியிருக்கேன், இவர் தான் அடுத்த முதலமைச்சர், 96 அவர் தான் முதலமைச்சர், உங்களின் சார்பாக நான் சொல்லிட்டேன், நீங்கள் இவரை முதலமைச்சர் நாற்காலிக்கு அமர வைக்கணும் என்று அந்த மாநாட்டை தான் இங்கே கலைஞர் ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு பெரிய அரசியல் பிரகடனத்தை செய்கிறார். அதுதான் கலைஞர் தன் மரணம் அடைகிற வரை அந்த மஞ்சள் துண்டை கழட்டவே இல்லை. ஏன் கழட்டினா கும்பம், அது கும்ப ராசி. நீங்கள் அது இலக்கணபூர்வமாக, அதாவது நீங்கள் ஜாதக ரீதியாக அவருக்கு அது ஒரு பெரிய ஒரு வெற்றியை தேடித்தருன்னு அவர் நம்பிய காரணத்தினால அந்த மஞ்சள் துண்டை கடைசி வரைக்கும் அவர் கழட்டவே இல்லை. இரண்டாவது, மஞ்சள் துண்டை கலட்டி விட்டால் வன்னியர்களை புறக்கணித்ததாக அர்த்தம். அதனால் மஞ்சள் துண்டை கலைஞர் கடைசி வரைக்கும் வன்னியர்கள் என்னோடு இருக்கிறார்கள், என்னோடு பயணம் செய்கிறார்கள், நானும் அவர்களோடு பயணம் செய்கிறேன், அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அடையாளப்படுத்துவதற்கு 92ல் ராமதாஸ் போட்ட அந்த மஞ்சள் துண்டு தான் கலைஞர் மரணம் அடைகிற வரை அந்த மஞ்சள் துண்டோடு தான் இருந்தார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, வன்னியர் வாக்கு வங்கி என்பது எனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது, வன்னியருடைய வாக்கு என்பது எனக்கு என்னிடமிருந்து பிரிக்க முடியாது. இதுதான் ராமதாஸுடைய வாசகம். இந்த கூட்டணி 96ல்
நீங்கள் திமுகவுடைய சேரல, அதிமுகவுடைய சேரல. அதுதான் தனியாக களமிறங்குவதாக போய் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்ற பிறகு தான் நீங்கள் பண்டுட்டியாரை நீங்கள் அந்த கட்சியினுடைய பெரிய தலைவராக ஏற்றுக்கொண்டார். பண்டுட்டியார் என்பவர் ஒரு அரசியல் சாணக்கியர் என்று பேசப்படுகிற நிலை. அப்போது பண்டுட்டியார் சட்டசபையில் எந்த கருத்தை எதை சொல்லுகிறார் என்று திமுக அதிமுக 2 பேருமே நீங்கள் உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருந்தார். அது முடிந்து 96 முடிந்த பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வருது. 98 நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது ஜெயலலிதாவோடு கூட்டணி வைக்கிறார். ஜெயலலிதா வாழப்பாடி கூட்டணி. அந்த கூட்டணி என்பது 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வாங்கி 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்று முதலில் வாஜ்பாய் அமைச்சரவையில் நீங்கள் தலித் எழில்மலை சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார். அப்போ வன்னியர் மக்கள் நம்முடைய கட்சி மத்தியிலே ஆட்சிக்கு போய்விட்டது, மத்தியிலே அதிகாரத்துக்கு போய்விட்டது. இது வன்னியருடைய கட்சின்னு சொல்கிறீங்க. அது தலித் ஏழுமலை அப்படின்றபோது அந்த கட்சி ஒரு பொதுவான கட்சி அப்படின்னு பார்க்கப்படுதா? இல்லை, அதாவது வன்னியர் சங்கமாக இருந்து வன்னியர்களுக்கான கட்சி இயக்கமாக இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக அது மாறுகிற பொழுது வன்னியர்களை உள்ளடக்கிய பெரும்பான்மையான சமூகத்துக்கான பிரதிநிதிக்கிறார். அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஒரு தலித், பொருளாளர் ஒரு முஸ்லீம், குணங்குடி அனீபா அவர் ஒரு முஸ்லீம். அந்த கட்சியில் துணை பொதுச் செயலாளராக அரசியல் விமர்சகராக பார்க்கப்படுகிற ரவீந்திர துரைசாமி நாடார் அவர் அந்த கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர். இப்படி பல பேரை இப்போ நான் அந்த கட்சியில் அந்த காலத்தில் இணைந்திருந்தேன். தோட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் நான் இப்போ நாடார் சமூகத்தை சேர்ந்தவன். இப்படி பல சமூகத்தை உள்ளடக்கி நீங்கள் 90களில் 91 அவர் ஒரு பெரிய நீங்கள் திமுக அதிமுக எதிராக ஒரு பெரிய அரசியல் கட்டமைப்பை ஏற்படுத்தி ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சார். அது அப்போ அனைத்து வன்னியர்கள் அல்லாத அனைத்து சாதியும் நீங்கள் பழனி பாபா முஸ்லீம் லீக் பூரா உள்ளே வந்தாங்க. அப்போ பழனி பாபா ஆதரவாளர் கூடிய முஸ்லீம்கள் முழுக்க உள்ளே வந்தாங்க, நாடார்கள் உள்ளே வந்தாங்க, தேவேந்திர குல வேளாளர்கள் உள்ளே வந்தாங்க. அப்போ அவருடைய கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா எஸ்சி பிசி மைனாரிட்டி. யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்சி தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள், பிசி வன்னியர்கள், மைனாரிட்டி முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும். இந்த 3 பேரை உள்ளடக்கி ஒரு கட்சியை வைத்திருந்தால் 20% வாக்கு வங்கியை பெற்றுவிடலாம். 20% வாக்கு வங்கி என்பதுதான் திமுக அதிமுகவுடைய நிரந்தர வாக்கு வங்கி. இதில் அப்போ அதிகமாக 10% வாக்குகளை யார் பெறுகிறார்களோ அவர்கள் எங்கே போயிடுவான்? முதலமைச்சர் நாற்காலிக்கு போயிடுவாங்க. இதை நோக்கி ராமதாஸ் நகர்த்துவதற்காக இந்த எஸ்சிபிசி மைனாரிட்டி தத்துவத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே புகுத்தினார். அப்படி புகுத்திய பிறகுதான் தேவேந்திர குல வேளாளர் இன்றைக்கி அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் கூடிய வடிவேல் ராவணன், கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர், முன்னாள் விழுப்புரம் ரவிக்குமார் ஜெயிச்சிருக்காரு விடுதலை சிறுத்தையில், அந்த விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான வேட்பாளர் அவர் வடிவேலன் தோற்று போயிட்டார். அப்போ அவர் தேவேந்திர குல வேளாளர். இப்படி அனைத்து சாதிகளையும் உள்ளடக்கி இதை வெற்றி பெற வைக்க முடியும் என்று நிரூபிப்பதற்காக தான் இந்த முயற்சி செய்தார். அப்போது பெரியகுளம் நாடாளுமன்ற தேர்தலில் இரும்புரை குணசேகரன் என்கின்ற ஒருவர் ஏறக்குறைய 2வது இடத்துக்கு வந்தார். ஏறக்குறைய ஒரு 1.25 லட்சம் வாக்கு வாங்கினார். அப்போது இது ராமதாஸருடைய அந்த ஃபார்முலாவுக்கு, ராமதாஸருடைய திட்டத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்தது. திமுக அதிமுக 2 பேருமே அச்சப்படுகிற நிலை வந்தது. 98 தேர்தலில் 2 அமைச்சர்கள், தலித் எழில்மலை, தன்முகம் 2 பேருமே அமைச்சர்களாக மத்திய அரசாங்கத்தில் அமைச்சர்களாக பதவியேற்ற பிறகுதான் ராமதாஸ் என்பவர் நீங்கள் ஒரு தமிழ்நாட்டினுடைய 2ஆம் கட்ட, அதாவது ஜெயலலிதா கருணாநிதி ஜெயலலிதா அவை தாண்டி 3வது தமிழக தலைவராக பார்க்கப்பட்டார். இது நீங்கள் வன்னியர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம். மற்ற சமூகமாக இருந்தாலுமே வன்னியர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். அதன் பிறகு நடந்த தேர்தலில் நீங்கள் 2001 தேர்தலில் நீங்கள் மீண்டும் யார் கூட கூட்டணி சேர்றாரு? ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர்றார். கூட்டணி சேர்ந்து 30 சட்டமன்ற சீட்டு வாங்கி 19 சீட்டு ஜெயிக்கிறார். தமிழ்நாட்டுடைய வடபகுதியில்
ஒரு 19 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட இரண்டாவது பெரிய கட்சி. அவர் அந்த வன்னியர் அரசியலை நீ முழுமையாக எடுத்துக்கொண்டு போயிருந்தால் விஜயகாந்துக்கு அங்கே வேலையெல்லாம் போயிருக்கு. விஜயகாந்த் அந்த கட்சியே வந்திருக்க முடியாது. அப்போது இவர் பலவீனப்படுகிற பொழுதுதான் விஜயகாந்த் பலமாகிறார். எங்கே? அதே வன்னியர் பெல்ட்டில். அதே அவர் ஏன் அங்கே பலவீனப்படுறாரு? அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா, நீங்கள் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு, அதாவது மத்திய அமைச்சர், மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் என்ற நிலை வருகிற பொழுது, நீங்கள் ராமதாஸ் என்றால் அவர் மரவெட்டின்னு சொல்லுவாங்க. ராமதாஸ் நீங்கள் வன்னியர்களை ஒன்று திரட்டி இடஒதுக்கீட்டுக்காக நீங்கள் பல உயிர்களை பலி கொடுத்த ராமதாஸ் அவர்கள் அந்த வன்னியர் சங்க போராட்டத்தில் ஒரு தொய்வு ஏற்பட்டு விட்டது. ஒரு எழுச்சி இல்லை. நீங்கள் அடுத்து அவர்களை அதிகாரத்துக்கு வருவதற்கான திட்டங்கள் இல்லை. இவரை பொறுத்த வரைக்கும் மத்திய அமைச்சர், நீங்கள் மாநிலத்தை எம்எல்ஏ ஆன பிறகு எல்லாருக்கும் வருகிற ஒரு வகையான ஒரு அதிகாரம், ஒரு வகையான பொருளாதார ரீதியான வளர்ச்சியை கண்ட பிறகு நீங்கள் அரசியலே ஒரு தொய்வு ஏற்படும். ஒரு கார்ப்பரேட் தனம், இதை அப்படி தான் சொல்ல முடியும். ஒரு கார்ப்பரேட் தனம். நீங்கள் கட்சி தொண்டனோடு எளிமையாக இருந்த தலைவர்கள் பூரா நீங்கள் முதல் கட்ட தலைவர், இரண்டாம் கட்ட தலைவர் பூரா எப்படி ஆகிட்டாங்க? எல்லாம் கார்ப்பரேட். நீங்கள் வண்டி, வாகனம், காரு, பங்களா, ஏசி, இப்படி அந்த தொண்டர்களிடமிருந்து ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டு விட்டது. ஏற்பட்டு விட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கு வரைக்கும் ராமதாஸ் காணாமல் போயிட்டார். நீங்களும் அதில் இருந்தேன் அப்படின்னு. ஆமாம். ஒருவேளை அந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்களும் ஒரு வெளியில் வந்தீங்களா கட்சியில்? ஆமாம். 96 நான் வெளியே வந்துட்டேன். இப்போ நம்ம இங்கே வருகிற உங்கள் நண்பர் ரவீந்திரசாமி எல்லாமே வெளியில் கிளம்பி போயிட்டாங்க. ஏன், என்ன காரணம் கிடையாது? தாக்கு பிடிக்க முடியல. அங்கே பூராமே ஒரு இயந்திரத்தனமான அரசியலாக மாறி போச்சு. அரசியல் என்பது எளிமையாக இருக்கணும். அரசியல் என்பது தொண்டனோட தொடர்பில் இருக்கணும். தொண்டர்கள் தலைவனை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற நீங்கள் எல்லா தொண்டருமே ஜெயலலிதா பார்க்க முடியாது. இருந்தாலும் அதிமுக இருக்கிறான். ஏன் இருக்கான்னா, நீங்கள் அடுத்த கட்ட தலைவன் தொண்டனோட தொடர்பில் இருக்கான். மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் தொடர்பில் இருக்கான். அதனால் அவனுக்கு தேவையான விஷயங்கள் அவனுக்கு கிடைத்து விடுது. ஆனால் நீங்கள் பாமகவை பொறுத்தவரை தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கு நேரடியாகவே ராமதாஸோடு தான் நீங்கள் தொடர்பு. அப்போது அந்த தொடர்பு என்பது நீங்கள் ஒரு பெரிய இடைவெளி ஆன பிறகு தான் நீங்கள் விஜயகாந்த் உடைய அரசியல் நீங்கள் அங்கே ஈடுபடுது. நீங்கள் அவன் எங்கேருந்து வந்தவன்? பாமகவில் வந்தவன், திமுகவில் வந்தவன், அதிமுகவில் வந்தவன். எல்லாருமே என்ன பண்ணுறான்? திமுக அதிமுகவை எதிர்ப்பதற்கு பாமகவிடம் இருந்தவன் பாமக அவனுக்கு தேவையான தீனி போடலைன்னு வெளியேறி எங்கே போய் சேர்றான்? அதே வன்னியர் பெல்ட், அதே வன்னியர் இலக்கியம் தான் எங்கே போய் சேர்றான்? விஜயகாந்தில் போய் சேர்றான். விஜயகாந்தில் போய் சுயேட்சையாக பேரூராட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், ஊராட்சி தேர்தலில் நின்று ஜெயிக்கிறான். ஜெயிச்ச பிறகு நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2001 தேர்தலில் நீங்கள் விஜயகாந்துக்கு 2000க்கு மேற்பட்ட நீங்கள் கவுன்சிலர் கிடைச்ச பிறகு தான் விஜயகாந்த் பார்க்குறாரு, நமக்கு விஜயகாந்த் அரசியல் ஆரம்பிப்பதற்காக தூபம் போட்டப்பட்ட இடமே நீங்கள் களம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா அது வன்னியர் பெல்ட்டில் தான். வன்னியர் பெல்ட்டில் நீங்கள் ராமதாஸ் சரியாக 7% 9%, 11% அதை நோக்கி நகர்ந்திருந்தால் விஜயகாந்த் என்கின்ற ஒருவரே அரசியலில் இல்லாமல் போயிருப்பார். ஏன் இல்லாமல் போயிருப்பார்னா, அவருக்கான தளம் என்பது அங்கு பலவீனப்பட்ட பிறகு இது பலப்படுகிறது. அப்போது முழுக்க நீங்கள் தமிழ்நாட்டினுடைய சினிமா ஏரியா எங்கேன்னு கேட்டிங்கன்னா என்எல்சிங்க வாங்க. என்எல்சினா தமிழ்நாட்டினுடைய வடபகுதி தான். வன்னியர் மக்கள் பெருவாரியால் வாழுகிற பகுதிகளில் தான் எம்ஜிஆர் படம் ஓடும், ரஜினிகாந்த் படம் ஓடும், விஜயகாந்த் படம் ஓடும், இன்றைக்கி இருக்கிற விஜய் படம் ஓடும். அது எல்லாம் எங்கே ஓடும்? என்எல்சி ஏரியா தான். அதுதான் விலை ஜாஸ்தி. அந்த மக்கள்லாம் எந்த படமும் கூட ஒன்றே போய் பார்த்துருவான். ஏன்னா அவன் உழைக்கிற மக்களுக்கு பொழுதுபோக்கு என்ன? ஆடி பாடி வேலை செஞ்சால் களைப்பு இருக்காங்கிற மாதிரி எல்லாம் வேலை வர சாயங்காலம் எல்லாம் வயக்காட்டு வேலை முடிஞ்சாலும் சினிமா டென்ட் தேட்டருக்கு போயிடுவான். அப்போ அவனுக்கு டென்ட் தேட்டரில் தெரிகிற ஆளே யார்? நீங்கள் கதாநாயகன் தான். இந்த அரசியல் ஈர்ப்பு தான் எம்ஜிஆரை அந்த மக்களிடம் ஒரு பெரிய ஈர்ப்பாக வச்சுருந்தது. எம்ஜிஆருக்கு பின்னாடி அது ஒரு வாக்கு வங்கியாக ராமதாஸுக்கு இருந்தது, விஜயகாந்துக்கு இருந்தது. இப்போ ரஜினிகாந்த் படம் அங்கே தான் ஓடுது, அடுத்து விஜய் படம் அங்கே தான் ஓடுது. அப்போ அந்த மக்களை பொறுத்தவரை ஒரு வகையான நீங்கள் அரசியல் என்பது ஒரு வகையான ஈர்ப்பு கூடிய சக்தி எதுன்னு கேட்டிங்கன்னா திரைத்துறை தான், சினிமா தான். அதை மீட்டெடுத்த ராமதாஸ் தக்க வைத்து கொள்ளவில்லை. ஏன் தக்க வைக்கலைன்னு கேட்டிங்கன்னா, அவர் நீங்கள் அதிகாரம் வந்த பிறகு 80 ஆரம்பித்த வன்னியர் சங்கம்
10 வருட காலம் வன்னியர் சங்கமாக இருந்து நீங்கள் 90லேருந்து 2000 வரை பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்து அதிகாரத்திற்கு வந்த பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள் ஒன்றிய தலைவர், நகரத் தலைவர், இப்படி ஊராட்சி பேரூராட்சி தலைவர் வந்த பிறகு, அதிகாரம் வந்த பிறகு, ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணி மத்திய அமைச்சர் ஆன பிறகு, இப்படி அனைவருமே அதிகாரத்திற்கு வந்த பிறகு முழுக்க முழுக்க அரசியல் என்பது, பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் என்பது தொய்வுபட ஆரம்பித்து விட்டது. தொய்வுபட விட்ட பிறகுதான் தமிழ்நாடு அரசியல் என்பது அதிமுக திமுக 2 அரசியலுக்கு இணையாக வந்திருக்க வேண்டிய ராமதாஸ் அவர்கள் மிகுந்த பலவீனப்பட்டு போனதனுடைய விளைவு அதுதான். இதுக்கு ஒன்றும் சில மக்கள் சொல்கிறாங்க, அது உண்மையாக போயான்னு தெரில. அதாவது ரஜினியை எதிர்த்தார் இடையில, அதனாலேயும் கூட அவருடைய மவுஸ் ரொம்ப இறங்குச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது. அது உண்மையா சார்? இல்லை, ரஜினியை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு நான் முதலே சொன்னேன், ரஜினி படம் அதிகமாக அங்கே ஓடுது. ரஜினி படம் அதிகமாக அங்கே ஓடுது. ஆனால் ரஜினி காவிரி பிரச்சனையில் தமிழர்களுக்கு ஆதரவாக இல்லை, கன்னடர்களுக்கு ஆதரவாக இருக்கார். ஆதரவாக இருக்கும்போது நீங்கள் திமுக அதிமுக ரஜினி எதிர்க்க தயங்குக்குது. அப்போ ஒரே ஆன்மீக தலைவர் யாருக்குன்னே ராமதாஸ் தான். அதனால் ராமதாஸ் நேரடியாக ரஜினிகாந்த் எதுக்குறார். ரஜினி படம் எங்கே ஒன்றாலும் பொட்டி தூக்கிட்டு போயிடுவாங்கிறாரு. அப்போது தொண்டம் பூராமே ரஜினி படத்தை புறக்கணிக்கிறான். ரஜினி அரசியல் பண்ண, ஏன்னா இப்போ விஜயகாந்துக்கு அடுத்தபடியாக அதில் ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சி இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாமக அரசியல் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்துட்டார். விஜயகாந்த் அரசியலுக்கு பிறகு ரஜினி அரசியலுக்கு வா என்று தமிழக தலைவரை கூப்பிடுற பொழுது ரஜினியுடைய அரசியல் தளம் எங்கே? நீங்கள் அது வன்னியர் பெல்ட்டு தான். அப்போது வன்னியர் பெல்ட்டில் ரஜினி அரசியல் பண்ணிட்டார்னா ராமதாஸ் அரசியல் செல்வாக்கு இழந்து போகும். அப்போது நேரடியாகவே விஜயகாந்தை எதிர்த்தார்ல, அதே போல தான் ரஜினிகாந்தை எதிர்க்க வேண்டிய தேவை வந்தது. விஜயகாந்தை எதிர்த்து, ஆனால் விஜயகாந்தை எதிர்த்து இவர் சொல்லுகிற அந்த அதிகாரம் என்பது அந்த மக்களிடம் முழுமையாக போய் விஜயகாந்தை அவங்க புறக்கணிக்கல. விஜயகாந்த் வன்னியர் பெல்ட் தான் ஜெயிக்கிறாரு. 29 சட்டமன்ற உறுப்பினர் எங்கே ஜெயிக்கிறாரு? வன்னியர் பெல்ட்டில் ஜெயிக்கிறாரு. அதை ஏமாந்து விட்டு ராமதாஸ் நினைக்கிறாரு. அதன் பிறகு விஜயகாந்தனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு ரஜினிகாந்த் களத்துக்கு வந்துடுவார்ல, களத்துக்கு வந்துடுவார். அப்போ அந்த மக்கள் பூரா ரஜினிகாந்துக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிருவான். அதனால தான் அவர் நேரடியாக என்ன பண்ணுறாரு, ரஜினி படத்தை அங்கே ஓட கொடுக்கூடாது, ரஜினி பொட்டியாக தூக்கிட்டு போங்கிறாரு, ரஜினியுடைய பொட்டியை தூக்கிட்டு போங்கிறாரு. அப்போ இதை செய்கிறதுனால தான் நீங்கள் அந்த வன்னியர் மக்களை, வன்னியர் இளைஞர்களை தன்னோடு தக்க வைத்து கொள்ள முடிந்தது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் பலவீனமாக போயிருக்கும். எங்கே ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருந்தானா அங்கேருந்து ஒரு 15-20 எம்எல்ஏ வந்திருப்பான், ஒன்றிய நகரம் கவுன்சிலரு மேயர் எல்லாம் வந்திருப்பான். அப்போ அது ஆரம்பத்திலேயே நீங்கள் உஷாராக தடுத்து நிறுத்தியனுடைய விளைவு ரஜினிகாந்த் அரசியலுக்கே வரல. அது ஒரு காரணம். இரண்டாவது, நீங்கள் ஜெயலலிதாவா கலைஞரா என்ற நிலை வருகிற பொழுது ஜெயலலிதா ஆட்சிக்கு வருவதற்கு வன்னியர் வாக்கு வங்கி பெரிய பின்புலமாக இருந்தது. நீங்கள் 2006-2011 வன்னியர் வாக்கு வங்கி நீங்கள் ராமதாஸ் கலைஞரோட கூட்டணி சேர்த்துக்கிட்டார். கூட்டணி சேர்ந்த பிறகு அந்த நேரத்தில் ஒரு 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில். அப்போ இலங்கை தமிழர் பிரச்சனை வருது. இலங்கை தமிழர் பிரச்சனையில் மத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கத்தை கவிழ்த்து விடும் என்ற நிலை வருகிற பொழுது ராமதாஸ் முட்டு கொடுத்துருந்தானா திமுக அரசாங்கத்தை காப்பாற்றிருக்கலாம் நிலை வருகிற பொழுது ராமதாஸ் கலைஞர் 2 பேரும் மத்திய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தாங்க. அதனால் ஈழத்தமிழர் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் ராமதாஸும் துரோகி தான், கருணாநிதி துரோகி தான். ராமதாஸை பொறுத்தவரை கருணாநிதியை எதிர்த்து அரசியல் பண்ண முடியல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, டெல்லி அரசாங்கத்தில் அப்போ கலைஞர் ரொம்ப அதிகாரமிக்கவராக இருந்தார். 2004-2014 அந்த 10 வருட காலம் கலைஞரை ஒட்டியே தான் ராமதாஸ் அரசியல் பண்ண வேண்டியிருந்தது. அப்போ ஏகே மூர்த்தி என்பவர் ரயில்வே அமைச்சராக இருந்தார். அப்போது இந்த அரசியல் என்பது ராமதாஸுக்கு மத்திய அரசாங்கத்தில் அதிகாரமிக்க பதவிக்கு வருவதற்கு காங்கிரஸையும் அனுசரித்து போகணும், திமுகவையும் அனுசரித்து போகணும். இந்த அரசியல் தான் காங்கிரஸ் திமுக 2 பேரையும் அனுசரித்து சென்ற பிறகு கட்சி தொண்டன் இவரை அனுசரிக்கவில்லை. கட்சி தொண்டன்கிட்ட அது எழுச்சி இல்லை. அவன் கட்சி தொண்டனை பார்க்காமல் நீங்கள் அதிகாரத்தை பார்த்ததனுடைய விளைவு மகன் மீண்டும் மந்திரியாகிறார், மந்திரியாகிறார், மகன் அதிகாரத்துக்கு வர்றாரு. அப்போது முழுக்க என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ராமதாசனுடைய 5 கொள்கைகள், நானோ என்னுடைய குடும்பமோ அதிகாரத்துக்கு வரமாட்டோம், நானோ என்னுடைய மகனோ எங்களுடைய காலடி
சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ போகாது. இதெல்லாம் ராமதாஸ் கொடுத்த வாக்குறுதிகள். இந்த வாக்குறுதிகள் அனைத்துமே காற்றிலே பறந்து போய்விட்டது. காற்றிலே பறந்து போய்விட்ட பிறகு வன்னியர்கள் துப்பாக்கி சூட்டில் பல பேர் குண்டடிப்பட்டு இறந்து போனான். அவர்களுடைய ஆவி அவர்கள் ராமதாஸை மன்னிக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த துப்பாக்கி குண்டடிப்பட்டு சாலை மறியல் போராட்டத்தில் இறந்து போனவனுடைய குடும்பம் இன்று வரை கவனிக்கப்படவில்லை என்று நீங்கள் மாற்று முகாமிலிருந்து நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டுகளால் மெய்ப்படக்கூடிய வகையில் ராமதாஸை பொறுத்தவரை வன்னிய அறக்கட்டளையில் அந்த துப்பாக்கி சூட்டில் இறந்து போனவருடைய குடும்பங்கள் இன்று வரை அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை நீங்கள் எந்த விதமான அரசியல் அதிகாரம் வந்த பிறகு அவர்களுடைய குடும்பத்தை ராமதாஸ் தத்தெடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அப்போது கலைஞரை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பலவீனப்பட்டு போய் அது மீண்டும் நீங்கள் அதிகாரத்துக்கு வருவதைப் போல பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை எந்த கூட்டணி வெற்றி பெறுகுமோ அந்த கூட்டணியில் தொடர்ச்சியாக பயணம் செய்யாமல் அவர் தோத்துப்போய் கடந்த தேர்தலில் நீங்கள் ஜெயலலிதாவோட கூட்டணி வைத்திருந்தால் ஜெயலலிதா வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் திமுகவோட கூட்டணி வைக்கிறாரு. அடுத்து முடிந்த தேர்தலில் திமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் திமுக அணி வெற்றி பெற்றிருக்கும். அவர் எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறார். இப்படி அவரை பொறுத்தவரை தோல்வி அடைகிற கூட்டணியிலே தொடர்ந்து பயணம் செய்வார். அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அரசியலில் ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை. நீங்கள் தொண்டர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதே போல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டு விஷயங்களில் தொண்டர்கள் இருந்தால்தான் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்கின்ற அந்த அரசியல் சூத்திரத்தை முழுதாக மறந்து போய்விட்ட காரணத்தினால அவர் முழுமையாக அந்த வன்னியர் பெல்ட், அதாவது அந்த மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிற பகுதிகளில் முழுக்க ராமதாஸை பொறுத்தவரை அனைத்து வன்னியர்களை பொறுத்தவரை அதிமுக வன்னியர்களாக, திமுக வன்னியர்களாக, இப்படி விடுதலை சிறுத்தை எதிராக அரசியல் என்பது அவருக்கு ஒரு பெரிய பலவீனமாக போகிறது. தமிழ்நாட்டுடைய வடபகுதிகளில் தலித்து வன்னியர்களுக்கான அரசியல் தான் பெரும்பான்மையான அரசியல். இரண்டு பேருமே ஒற்றுமையாக இருந்த பொழுது இவர் இரண்டு பேருக்குமான வலுவாக பலமாக இருந்தது. ராமதாஸை பொறுத்தவரை தலித்துகளுக்கான அடையாளப்படுத்தப்பட்ட தலைவராக இருந்தார். அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு தலித்து ஒரு இளைஞன் இறந்து போன பிறகு அந்த வன்னியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கிற பகுதிகளில் அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு போக அந்த வன்னியர்கள் உடன்படவில்லை. வன்முறை வெடிக்கக்கூடும் என்ற நிலை வருகிற பொழுது அந்த தாழ்த்தப்பட்டவனுடைய உடலை சுமந்து கொண்டு முதலாளாக சென்றவர் ராமதாஸ். அப்படி முதலாளாக சென்று அடக்கம் செய்த காரணத்தினால திருமாவளவனால் ராமதாஸ் அவர்களை தமிழ் குடி தாங்கி என்கின்ற பட்டம் தலித் மக்களின் சார்பாக ராமதாஸ் கொடுக்கப்பட்டது. ஆக ராமதாஸை பொறுத்தவரை தலித் மக்களுக்கான தலைவராக திருமாவளவனோடு இணக்கமாக இருந்த காலத்திலே அவருடைய வாக்கு வங்கி, அவருடைய அரசியல் மிக பெரிய அளவில் பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வன்னியர் சங்கத்துக்குள்ளே தன்னை சுருக்கி கொண்ட பிறகு அவருக்கு இருந்த தமிழ் தேசிய அரசியலும் சுருங்கி போய்விட்டது, தலித் அரசியலும் சுருங்கி போய்விட்டது, வன்னியர் அரசியலும் சுருங்கி போய்விட்டது. இப்பொழுது அவர் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை பாசமுள்ள மகன் கட்சியாக மாற்றி போய்விட்டார். அதனுடைய விளைவுதான் இன்று ராமதாஸ் என்பவர் அரசியலிலே ஒரு மிகப்பெரிய அனாதையாக மாறி போயிருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது நடக்கக்கூடிய எதிர்கால அரசியலுடைய நிதர்சன உண்மை. நன்றி சார். நன்றி, வணக்கம்.